ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்ன சமையல் பார்க்கலாமா? இது வந்து காலையில் வந்து சேமியா பண்ணேன், சிக்கன் சேமியா. இது வந்து சேமியா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ஆனால் நான் வந்து கேப்சிகம்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் 65 பண்ணி தனியாக அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணி அதையும் வந்து இதில் போட்டுடணும். லாஸ்ட்டாக போட்டு கலரி எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் சேமியா வந்து ரெடி. இது வந்து டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சேமியா சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இது காலையில் முடிஞ்சிச்சா. மத்தியானம் வந்துட்டு நான் வந்து வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சேன், சாதம் வடிச்சிட்டு எல்லாருக்கும். எனக்கு வந்துட்டு நேற்று சாதம் பழைய கஞ்சி இருந்தது, அது வந்து சாதம், அப்புறம் மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், கொஞ்சமாக மாம்பழம் இருந்தது, அதனால் மாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பு வந்துட்டு இந்த மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். மத்தி மீனில் குழம்பு வச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. மாம்பழம் வந்துட்டு அரியும் போதே வந்துட்டு வாய் உரித்து ஒரு பீஸ் வந்து கடிச்சாச்சு. இப்போது பழையது, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பீஸ் மீன், அப்புறம் மாம்பழம். இந்த மீன் குழம்புக்கும் பழையதுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த சாப்பாடு வந்து தேவாமிர்தமாக இருந்தது, பழையதும் மீன் குழம்பும். அப்புறம் இந்த மத்தி மீன் வறுவல் வந்துட்டு கொஞ்சம் முள் இருக்கும், மெலிசாக இருக்கும். அதெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். அப்படியே மாம்பழம், அவ்வளோதான். மதியம் லஞ்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.